திருவையாறில் இருக்கிற தியாகராஜர் அப்படி ஒரு இசையை எப்படி கொடுத்தாரோ அந்த மாதிரி ஒரு லயத்தை கொடுத்து உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற ஒரு தொடர்பை வந்து அதை ஏற்படுத்தி நீங்கள் வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு போகிறதுக்கும் இந்த எஞ்சிய இந்த மனித வாழ்க்கையை தொய்வு இல்லாமல் அழுகாமல் தொய்வு இல்லாமல் ஒரு நீட்டாக நீங்கள் நிறைவு பண்ணிட்டு தான் வரணும். இந்த மனித வாழ்க்கையும் நம்ம வந்து அப்படியே விட்டுட்டு வர முடியாது. அதையும் கொஞ்சம் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு வர வேண்டியது இருக்கும்ல, அதுவும் கரெக்டாக கிடைக்கும். அதனால் இதை நீங்கள் கொஞ்சம் பார்த்து ஒரு நல்ல வடிவத்துக்குள்ளே இருங்க. நிறைய நீங்கள் உண்மையிலேயே இந்த மந்திரத்தையும் கரெக்டாக குருவையும் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா ஏகப்பட்ட அதிசயங்களையும் ஏகப்பட்ட நிறைய உள் உணர்வுல நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கு நிறைய மேஜிக் ஆச்சரியம் ஏற்படுத்துகிற விஷயங்கள் நடக்கலாம். தினந்தோறும் நடக்கலாம். ரொம்ப உங்களால் யூகிக்க முடியாத விஷயம்லாம் நடக்கும். நீங்களாம் கற்பனையிலே பண்ண முடியாத, கற்பனையில யோசிச்சு எட்டி பார்க்க முடியாத விஷயம்லாம் நடக்கும். இங்கே நீ வந்து அந்த சவுண்டை பயன்படுத்தினா இந்த குரு வருவார், 2 பேரும் இணையுங்க. டெய்லி சந்தர்ப்பம், 2 பேருக்குள்ள டெய்லி மீட்டிங் நடக்கும். காலை மாலை எனி டைம் நடக்கும். இதுதான் அலைவரிசை, இதுதான் பிரபஞ்சம், இதுதான் யூனிவர்சல், இதுதான் மேஜிக் பவர் அப்படிங்கிறதுக்கும் இதுதான் அந்த டிவைனிட்டி அப்படிங்கிறது. அந்த இறைத்தன்மை, ஒரு மனிதன் இறைத்தன்மையா மாறுறதுங்கிறது அந்த டிவைனிட்டியோட நீ கனெக்ட் ஆகணும், நீ இருக்கணும். அந்த டிவைனிட்டியை விட்டுறக்கூடாது, இந்த பிரபஞ்சத்தை விட்டுறக்கூடாது. அப்போ எனி டைம் இது இருக்கும்போது நீ எவ்வளோ சோர்வாக, எவ்வளோ தவறாக, எவ்வளோ கீழ்நிலையில் இருந்தாலும் இந்த டிவைனிட்டி உன்னை வந்து மோல்டு பண்ணி உன்னை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்துடும். அப்போ இதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு குரு லைவ்ல இருக்கும்போது 1 லட்சம் ஸ்டூடெண்ட் வளருவான். ஒரு குரு சூத்தியமத்தில் இருக்கும்போது 1000 கோடி பேர் கூட வளருவான். இதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு குரு வந்து எல்லா நேரத்திலும் ப்ரெசன்ஸ் கொடுக்கணும்னு கிடையாது. அவருடைய சேலஞ்சிங் என்னன்னா, நான் இல்லாமே உன்னை வளர்த்து காட்டுறேன் பாரு. உங்கள் அம்மா அப்பா லைவ்ல இருந்தானே உன்னை வளர்த்தா, நான் பாரு நான் மறைஞ்சு நின்றுக்கிட்டு நான் உன்னை உருவாக்குறேன்னா இல்லையான்னு பாரு. சவாலுங்கிறதான் இப்பயும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போகிறேன். நான் மறைஞ்சு நிற்கிறேன், ஆனால் உன்னை வளர்க்குறேன்னா இல்லையான்னு மட்டும் பாரு. இதான் நான் டெய்லியும் ப்ரெசன்ஸில் உன்னை சந்திக்க போகிறது இல்லை. நான் வெளியில் நிற்கிறேன், ஆனால் நீ வளர்றியா இல்லையான்னு மட்டும் பாரு. ஆனால் ஒரு விஷயம், நீ எந்த ஊருக்கு போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் உன்னை பெத்தாள் அவள் தான் தாய், அவன் தான் தகப்பன். அதே மாதிரி உன் குரு நீ எந்த போனாலும் இவன் தான் குரு அப்படின்னா அது வாழ்வோ சாவோ நீ இன்னுன்னா அதுக்கான அந்த அலைவரிசை உன்னை எப்பொழுதுமே தூக்கி கொண்டு போய் எடுத்துகிட்டு போயிட்டே. அதை நீ வந்து அவசியமாக பார்த்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதுக்கான வாய்ப்புகளை கட்டாயமாக ஒரு சூழல் இருக்கும். அதனால் நாம் வந்து இது இடைவெளி அப்படிங்கிறதோட இது இப்படி தான் நடத்தப்படணும். பிரபஞ்சங்கிறது நமக்கு ஏற்ற மாதிரி நமக்கு சாதகமாக ஒரு விஷயத்த பண்ணாது. புரியுதுங்களா? இந்த இசைங்கிறது என்ன, இந்த தியானம்ங்கிறது என்னன்னா, நீயும் மகிழலாம், பிறரையும் மகிழ வைக்கலாம். இப்போ நீ என்ன பண்ணுற, நீயும் அழுகிற, பிறரையும் அழுக வைக்க ட்ரை பண்ணுற. இதுதான் இதோட விஷயம். இதில் வறுமையாக இருக்கணும், பெரிய படிச்சிருக்கணும் அப்படிங்கெல்லாம் கிடையாது. நீ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நல்ல உனக்கு காற்றும் நல்ல தன்மையும் கிடச்சிச்சுன்னா, நீ ஏழையாக இருந்தால் கூட நீ மகிழ்ச்சியாக இருந்தனா உன் பிள்ளைங்க பார்த்துட்டு எங்கள் அம்மா நிம்மதியாக தூங்குதுங்க, இது ஒன்று போதுன்றுவான். அதுக்காக நீ நிறைய பணத்தை எல்லாம் பரப்பிக்கிட்டு துணியை வச்சு தூங்கி அதான் நிம்மதின்னு நினச்சிக்காது. அது இல்லை. ஒரு நல்ல காற்று கிடைத்தா பழைய சோறு கூட சொர்க்க மாதிரி இருக்கும். அதுதான் அந்த காற்று தான். நல்ல சுவாசம், தியானத்தில் நல்ல சுவாசம் கிடச்சிச்சுன்னா எந்த பொருளும் உன் வீட்டில் தேவையில்லை. நீ எந்த பொருளோடையும் கனெக்ட் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஃபேனு கீனு எதுவுமே உனக்கு தேவைப்படாது. இதெல்லாம் எப்போ தேவைப்படுதுன்னா, உனக்குள்ள சுவாசம் ட்ராப் ஆகும்போது தான் இதெல்லாம் பெருசாக உனக்கு தேவைப்படுது. நீ வெளியில் நாடுற சுவாசம் உனக்கு நல்லா கிடச்சிச்சுன்னா நீ உள்ளேயே நாடி இருப்ப. நாடி நாடி நாடியாக போயிடுவ, நரம்பா மாறி போயிடுவ அப்படிங்கிறதா அதோடைய பொருள். அதனால தயவு செய்து அதை பார்த்துக்கிட்டு ஒரு நல்ல செயலோட பயன்படுத்துங்க. அது ஒரு நல்ல வடிவத்துக்கு எடுத்துட்டு போங்க. உங்களை பார்த்துக்கங்க, உங்களுடைய லைஃப்பை பொக்கிஷமாக பார்த்துக்கங்க. நிறைய இடத்துல பொருட்காட்சி மாதிரி அங்கங்கே போய் இந்த மாதிரி உங்கள் உடலை விரயம் பண்ணிக்காம ஒரு குருவை ஃபாலோ பண்ணிங்கன்னா அதை ஸ்டடி பண்ணி பிடிச்சிக்கோங்க. பிற குருக்களை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி நிதானமாக ஒரு இடத்துக்கு போங்க. ரொம்ப நிதானமாக கொஞ்சம் ஒரு விஷயத்த பண்ணுங்க. கல்யாணத்தை நீ எப்படி வேணாலும் பண்ணிக்க, குழந்தைய எப்படி வேணாலும் பத்துக்க. ஆனால் குருங்கிறவன் உன் தலையெழுத்தை தீர்மானிக்க போகிறவன். அவன் தான் உன் வாழ்க்கையை எழுத போகிறவன். உன் தலையெழுத்தே அவன் தான் எழுத போகிறவன். தலையெழுத்தை எழுத போகிறவனை தலையிலிருந்து கொஞ்சம் யோசித்து வேலை செய்யுங்க. புரியுதுங்களா? வேற எங்கேயும் இருந்து யோசித்து வேலை செஞ்சீங்கன்னா அது சொதப்பிடும். அதனால கொஞ்சம் அதை பார்த்து நிதானித்து ஒன்று பண்ணுங்க. சரிங்களா?
அதனால் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் நல்ல விஷயத்தில் நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இங்கே யாராவது ஒரு விஷயம்னா அந்த அன்னதானத்தை அந்த விஷயத்த நீங்கள் பார்த்து அது பண்ணிக்கங்க. சரியா?